வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் அனந்தன் காடு. ஆர்யா நடிப்புல வெளிவந்திருக்கிற இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். ஜி.என். கிருஷ்ணகுமார் இயக்கத்துல முரளி கோபி ரைட்டிங்ல வந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்கு, ஆர்யாவுக்கு நல்ல கம்பேக்க கொடுத்துச்சா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா படத்தோட கதைக்களம் 1980 காலகட்டத்துல நடக்குது. இலங்கையில இருந்து தப்பிச்சு கேரளா வந்து வாழற ஒரு ஈழத்தமிழர் போராளி தான் படத்தோட ஹீரோ ஆர்யா. ஒரு நாள் அவருக்கு அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களோட நட்பு ஏற்படுது. அங்க இருக்கிற தவறான அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ்காரங்க தங்களோட சுய லாபத்துக்காக அங்க இருக்கிற மக்களை தவறா பயன்படுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி என்ன, இந்த தப்ப ஹீரோ ஆர்யா எப்படி தட்டி கேட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட மிகப்பெரிய பலம் நடிகர்களோட நடிப்பு தான். ஆர்யா இந்த படத்துல குடும்பத்தை இழந்த ஒரு ஈழத்தமிழர் கதாபாத்திரத்துல ஆக்ரோஷமாகவும் அதே நேரத்துல எமோஷனல் காட்சிகள்ல கதறி அழுவக்கூடிய இடங்கள்லயும் சூப்பராகவே அவரு நடிச்சிருக்கிறாரு. எப்பயுமே சாஃப்டான ரோல்ல வர இந்திரன்ஸ் இந்த படத்துல அதிரடியில மிரட்டி விட்டுருப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா ப்ரீ கிளைமேக்ஸ் வர இடங்கள்ல இவரோட நடிப்பு பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், பின்னணி இசையாகட்டும், இதெல்லாம் படத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே எடுத்துக்கிட்டு போகுது. சண்டை காட்சிகள் வர இடங்கள்ல ஆர்யாவோட உழைப்பு மற்றும் ஸ்டண்ட் கோரியோகிராபிக்க பார்க்கும்போது தியேட்டர்ல விசில் பறக்கதான் செய்யுது. 1980 காலகட்டத்தை கலர் கிரேடிங் மற்றும் ஆர்ட் ஒர்க் மூலமா சூப்பராகவே கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல கிளை கதைகள் அதிகமா இருக்கிறனால அது மெயின் கதையோட வேகத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்யுது. இதனாலேயே படத்தோட நீளம் அதிகமா இருக்கிற ஒரு ஃபீல் ஏற்பட செய்யுது. படத்துல சில இடங்கள்ல லாஜிக் மீறல்களை உங்களால ஃபீல் பண்ண முடியும். எமோஷன் காட்சிகள் சில இடங்கள்ல நம்ம மனசை பெருசா தொடல. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ்ல தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.